Hi friends, welcome to Tamil Software. இந்த வீடியோவில் ஆட்டோகேட்டில் ஒரு பிளான் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ரெஃபரன்ஸ் பிளான் வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே டிசைன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் 30x42 ஃபீட்டில் ஒரு டிசைன் வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய யூனிட் செக் பண்ணிக்கிறேன். ஸோ யூஎன் டைப் பண்ணிவிட்டு ஸோ யூனிட் போயிட்டு என்னோடய டைப் வந்து நான் இன்ஜினியரிங்கில் கொடுத்துக்கிறேன். என்னோடய ப்ரிசிஷன் 0.0 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை நான் இன்ச்சஸில் கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய டைமென்ஷன் ஸ்டைல் மாற்றணும். ஸோ என்னோடய டைமென்ஷன் ஸ்டைல் போயிட்டு ஸோ இதை நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். மாடிஃபை பண்ணிவிட்டு என்னோடய ப்ரைமரி யூனிட்ஸை போயிட்டு சேம் இன்ஜினியரிங் அண்ட் 0.0 கொடுத்துட்டு இதை ஓகே பண்ணிடுறேன். கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் லைன் ட்ராப் பண்ணுறேன். லைன் கமாண்ட் எல் $30 feet and 42 feet. Again 30 feet. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது என்னோடய வால் திக்னஸ் வந்து நான் 9 inches ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஆஃப்செட் போய்க்கோங்க. OF ஆஃப்செட் 9 inches கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி இன்சைடில் ஸோ 4 சைடுமே இதே மாதிரி. ஓகே, இப்போ என்னோடய வால் திக்னஸ் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். இன்சைடில் உள்ளதை ட்ரிம் கமெண்ட் TR. ஸோ இதேமாரி 4 சைடும் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வால் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக உள்ள இன்சைடில் உள்ள ரூம்ஸ் எல்லாம் 1 by 1 ட்ரா பண்ணலாம். என்னோடய ஃபஸ்ட் ரூம் வந்து ஸ்டடி ரூம் வந்து 10 feet 6 inches and 11 feet. ஸோ எக்ஸ் டைரக்ஷன்லேருந்து 10 feet 6 inches. ஸோ அதுக்கு நான் ஆஃப்செட் கமெண்ட் எடுத்துக்கிறேன். ஓ என்டர் 10 feet 6 inches கொடுத்துட்டு ஒரு என்டர். ஸோ ஆஃப்செட் கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்த வால் திக்னஸ் 9 inches. ஆஃப்செட் 9 inches ஒரு என்டர். ஸோ அவுட்டரில் வால் திக்னஸ் சேம். இப்போ எக்ஸ் டைரக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்து ஒய் டைரக்ஷன் 11 feet ஆஃப்செட் 11 feet என்டர். ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இன்சைடில் ஓகே கொடுத்தாச்சு. ஸோ அகைன் என்னோடய வால் திக்னஸ் 9 inches என்டர். ஸ்டடி ரூம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ட்ரிம் பண்ணிக்கோங்க. TR கொடுத்துட்டு அடுத்து எனக்கு ஸ்ட்ரைன் ரூம் வேணும். ஸோ ஸ்ட்ரைன் ரூம் வந்து 4 feet 6 inches சேம் ஆப்செட் 4 feet 6 inches என்டர். கிளிக் ஆப்ஜெக்ட் என்டர். அகைன் ஆப்செட் 9 inches என்னோடய வால் திக்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபில்லட் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபில்லட்டுக்கு F செலக்ட் ஆப்ஜெக்ட் இதையும் ஃபில்லட் பண்ணுறேன். அகைன் ஒரு என்டர். இதையும் ஒரு ஃபில்லட் பண்ணிவிட்டு இன்சைடில் உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னோடய கிச்சன் வந்து 12 feet into 11 feet. ஸோ இது கரெக்டாக அதே இதில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லைன் கமெண்ட் அகைன் ஆப்செட் 9 inches. இன்சைடில் உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய டைனிங் வந்து 12 feet 7 inch, சாரி 12 feet 7 feet. சேம் எக்ஸ் டைரக்ஷன்லேருந்து 12 feet, OF 12 feet கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒய் டைரக்ஷனில் 7 feet, O enter 7 feet enter, click object inside, ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட டைனிங் வந்துருச்சு. ஸோ அடுத்து சிட் அவுட் வந்து 10 feet in 9 feet, எக்ஸ் டைரக்ஷன் வந்து 10 feet, ஒய் டைரக்ஷன் வந்து 9 feet, O enter 10 feet, again offset 9 feet. ஸோ ரெண்டுக்குமே வால் திக்னஸ் கொடுத்துக்கலாம். ஆஃப்செட் 9 inches. ஸோ அதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து என்னோடய டாய் வந்து 5 feet into 7 feet, சேம் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். O enter 5 feet, wall thickness 9 inches, by 7 feet, y direction, offset 9 inches, sorry 7 feet. Again wall thickness 9 inches. ஓகே, பவுடர் உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். இன்சைடில் உள்ளதையும். ஸோ அடுத்து என்னோடய மாஸ்டர் பெட் இது சேம் எக்ஸ் டைரக்ஷன்லேருந்து 12 feet, ஒய் டைரக்ஷனில் 14 feet. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் 12 feet இருக்குது. ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன் டைமென்ஷன். லைன் 30 feet இருக்குது. ஸோ ஓகே, பரவாயில்ல, ஜஸ்ட் நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இது பண்ணுறேன். ஸோ அடுத்து என்னோடய மாஸ்டர் பெட் வந்து டாப் வந்து 14 feet, ஆஃப்செட் 14 feet, enter. Okay, wall thickness 9 inches. கிளிக் பண்ணி வெளில ட்ரா பண்ணிக்கிறேன். கீழே ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போது இதை நான் ஃபில்லட் வச்சுக்கிறேன். enter, select object, நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபில்லட் இதையும் ட்ரா பண்ணிக்கிறேன். செகண்ட் இதையும் ஓகே. ஸோ இப்போ இது அகைன் இதை ட்ரா பண்ணிக்கிறேன். ஓவராலாக பிளான் ட்ரா பண்ணியாச்சு.
இப்போ என்னோடய அனோட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் புட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் கமாண்ட் tx கிளிக் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ஒரு என்டர் பண்ணிக்கிறேன். இது என்னோடய ஸ்டடி ரூம். இது க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய அனோட்டேஷன் வந்து டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் ப்ராப்பர்ட்டிஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய டெக்ஸ்ட் ஹைட் வந்து எனக்கு ஒரு 9 feet வேணும். அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதோட நேம்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரைனு. இது என்னோட கிச்சன். என்னோட மாஸ்டர் பெட். என்னோட சிட் அவுட். இது என்னோட ஹால். ஸோ இந்த மாதிரி அனோட்டேஷன் க்ரியேட் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதோட லெவல் கொடுத்துக்கோங்க, அதோட லென்த் அண்ட் வெயிட் ஹைட் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் அது ரெஃபரன்ஸ்க்காண்டி இதை நான் ட்ரா பண்ணியிருக்கேன் சும்மா. ஸோ இப்போது நம்ம டிசைன் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான பிளாக்ஸ், விண்டோ அண்ட் டோர்லாம் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ரெஃபரன்ஸ் காண்டி வைக்கிறேன். இப்போ நான் அதோட சேம் என்னோடய வால் திக்னஸில் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் 9 inches. ஓகே, இதை அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வெளில கொடுத்துக்கிறேன். ஸோ வெளில கொடுத்துட்டு இன்சைடில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து இப்போ ஒரு விண்டோ. இதை வந்து நான் ஒரு பிளாக்காக மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணி பி கொடுத்தீங்கன்னா பிளாக்னு வரும். பிளாக் பண்ணிவிட்டு நேம் வந்து விண்டோன்னு கொடுத்துக்கிறேன். வின்னு கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு என்டர், பிக் பாயிண்ட் கொடுத்துட்டு சென்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இது வந்து பிளாக்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இன்சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண பிளாக்கு இருக்கும். இந்த வின்னு இருக்கா, ஸோ இதுதான் க்ரியேட் பண்ண பிளாக்கு. அங்கே எனக்கு டோரும் வேணும். நான் டோரையும் ஒரு பிளாக்காக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு சேம் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். நான் எந்த ஒரு டைமென்ஷனும் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு என்டர், இங்கே ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இப்போது டோர் மாதிரி நான் க்ரியேட் பண்ணணும். ஆர்க் போய்க்கிறேன். ஆர்க் போயிட்டு சென்டர் ஸ்டார்ட் எண்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் என்னோட இது கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இந்த ரெக்டாங்கிளை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை நான் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ லைக் எனக்கு ஒரு விண்டோ மாதிரி ஆகிடுச்சு.
ஸோ இது எனக்கு தேவையான இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை ஜஸ்ட் நான் ரொட்டேட்டும் பண்ணிக்கிறேன். இது இன்னொன்று காப்பி பண்ணி வச்சுட்டு இதை நான் ரொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். ரொட்டேட் 90 டிகிரி. இட்ஸ் ஓகே. ஸோ இதை நான் காப்பி பண்ணி எனக்கு தேவையான இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பெயின் எனக்கு இங்கே ஒன்று வேணும். அண்ட் இங்கே ஒன்று. ஸோ அடுத்து எனக்கு ஹரிசாண்டலாக உள்ள இந்த விண்டோ வேணும். ஸோ இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் காப்பி. இங்கே ஒன்று அண்ட் அகைன் இங்கே ஒன்று. சேம் அதே மாதிரி ரைட் சைட்லேயும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ விண்டோ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ க்ரியேட் பண்ண டோரை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய கேப் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டோர் ஓப்பனிங் நான் ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லைன் ஓப்பன் பண்ணிவிட்டு லைன் என்ட்ரு தட்டிட்டு எனக்கு தேவையான மாதிரி நான் ஜஸ்ட் ஒரு கேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விண்டோவை நான் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, என்னோடய ஓப்பனிங் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே ஸோ இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ எல்லா ஓப்பனிங் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் அப்போ இன்சைடில் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு டிஆர் என்டர். ஸோ எல்லாத்தையும் இன்சைடில் ட்ரிம் பண்ணிக்கோங்க, க்ரியேட் பண்ண ஓப்பனிங் எல்லாத்தையுமே. ஸோ அகைன் இங்கே ஒன்று. ஸோ இங்கே க்ரியேட் பண்ணிக்கிற டோரை வந்து இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ இதே நான் பிளாக் மாற்றிக்கிறேன். ஜஸ்ட்டு பி என்டர், பிளாக். இது என்னோட டோர். செலக்ட் ஆப்ஜெக்ட், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். என்னோட பிக் பாயிண்ட் இதுவாக இருக்கட்டும். ஓகே, இதுவும் இப்போ பிளாக்கில் க்ரியேட் ஆகிருக்கும். இன்செட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா டோர் அசைனாக இருக்கும். ஸோ இதை நான் காப்பி பண்ணி எல்லா இடத்துலையும் வைக்கிறேன். ஓகே, ஸோ 1 2 3 4 and 5 எனக்கு 5 இடத்துல டோர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இதோட ஸ்கேல் சைஸ் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இதை உங்களுக்கு தேவையான மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
ஸ்கேல் இவ்வளோ போதும். அகெயின் இதை எடுத்து நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஆர்ஓ என்டர், ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அகெயின் என்னோடதை இந்த டோரை வெளில கொடுத்துக்கிறேன். இந்த டோரை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம ரெஃபரன்ஸாக தான் பண்ணியிருக்கோம், நான் எந்த ஒரு டைமென்ஷன் கொடுக்கல. ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. டோருக்குலாம் நான் எதுவும் கொடுக்கல. ஸோ இதை நான் கொஞ்சம் ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்பயும் சின்னதாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சேம் இதே மாதிரி நான் ஒரு பிளானை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்டரில் உள்ள டைமென்ஷனை நான் கொடுக்க போகிறேன். ஸோ டிஎன்டர் டிஐஎம் டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. என்னோட டைமென்ஷன் ஸ்டைலில் போய்ட்டு என்னோடய டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டைமென்ஷன் ஸ்டைல் என்டர், ஜஸ்ட் மாடிஃபை பண்ணிக்கோங்க. மாடிஃபை பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் இருக்கும், டெக்ஸ்ட் சைஸ் வந்து நான் ஒரு 7 feet கொடுத்துக்கிறேன். செட் கரண்ட், க்ளோஸ். ஓகே, இது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நான் 12 feet கொடுத்துக்கிறேன். செட் கரண்ட், க்ளோஸ். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. அகெயின் டைமென்ஷன்ஸ் இங்கேருந்து 42 feet. அகெயின் இங்கேருந்து 30 feet. இங்கேருந்து லெஃப்ட் சைட் 42 feet. ஆக்சுவலாக இங்கே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிட் அவுட்டில் வந்து வெளில வந்து இங்கே வால் கிடையாது. ஜஸ்ட் நான் அதை இது பண்ணிக்கிறேன், ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணி இங்கே விட்டுருங்க. அகெயின் இதை வந்து இதோட மேட்ச் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ சேம் அந்த பிளானை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டோகேடில் டூல் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.